இணைந்திடுவோம் இறைமக்களே இயேசுவின் சந்நிதியில். சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம். இயேசுவின் பலியினிலே கூடிடுவோம், குடும்பமாய் கூடிடுவோம், மாறிடுவோம், இறை சமூகமாய் மாறிடுவோம். கூடிடுவோம், குடும்பமாய் கூடிடுவோம், மாறிடுவோம், இறை சமூகமாய் மாறிடுவோம். இணைந்திடுவோம் இறை மக்களே இயேசுவின் சந்நிதியில். சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம். இயேசுவின் பலியினிலே மூவொரு கடவுளர் முடிவில்லா பிரசன்னம் குடும்பமாய் இணைக்கின்றது, நம்மை குடும்பமாய் இணைக்கின்றது. மூவொரு கடவுளர் முடிவில்லா பிரசன்னம் குடும்பமாய் இணைக்கின்றது, நம்மை குடும்பமாய் இணைக்கின்றது. பலியினில் கலந்து உறவினில் இணைய நம்மை அழைக்கின்றது, இன்று நம்மை அழைக்கின்றது. இணைந்திடுவோம் இறை மக்களே இயேசுவின் சந்நிதியில். சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம். இயேசுவின் பலியினிலே தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை அன்பில் இணைத்திருக்கும் இறை குலமே, இயேசுவின் கல்வாரி பலிக்கு உங்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பெந்தகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வரும் ஞாயிறு, அதாவது இன்று நாம் தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். படைப்பின் தொடக்கத்திலிருந்தே இவ்விறை பிரசன்னம் இன்றும் எம்மோடு இருக்கின்றது. கபிரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு இறை வார்த்தை அறிவித்த போது, இயேசுவின் திருமுழுக்கின் போது என இத்திருத்துவ பிரசன்னம் தொடர்ந்து இருப்பதை காணலாம். திரு அவை வரலாற்றிலே காணப்பட்ட பல்வேறு வகையான பேதங்கள் மத்தியில் அதற்கான பதிலடியாக சங்கங்கள் கூட்டப்பட்டு பல கோட்பாடுகள் மத்தியில் உருவாக்கப்பட்டு அவைகள் ஜபங்களாக, விழாக்களாக, வழிபாடுகளில் கொண்டாடப்பட்டு வந்தது. 14ஆம் நூற்றாண்டில்தான் இதை ஒரு பெருவிழாவாக கொண்டாடும்படி திரு அவையின் நாள்காட்டிலேயே சேர்த்து கொள்ளப்பட்டது. இன்று இப்பெருவிழா எம்மை இறை நம்பிக்கையில் வளர அழைக்கின்றது. தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்றும், இயேசுவின் வார்த்தைகளை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்றும், இயேசுவை முழுமையாக பற்றி கொண்டு வாழ அழைக்கின்றது. இயேசுவை முழுமையாக நற்கருணை வழியாக, அவர் வார்த்தை வழியாக அனுபவிக்கின்ற நாங்கள் இத்திருத்துவத்தையும் முழுமையாக அனுபவிக்கின்றோம் என்பதே உண்மை. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து அருட்கொடைகள் வழியாக இத்திருத்துவத்தின் பிரசனம் எம்மில் செயலாற்றுகின்றது. இதற்காக நாம் நன்றி சொல்வோம். இவ்வுலக வியாபத்திற்கும் அப்பிரசன்னம் அதை அனைத்து கரைகளில் இருந்து காத்து புனிதப்படுத்தி இவ்வுலகமெங்கும் பறைசாற்றிட அருள்வரம் கேட்டு இப்பலியில் மன்றாடுவோம். திரு அவையோடு இணைந்து
இப்பெருவிழாவின் பொருள் உணர்ந்து இவ்வழிபாட்டை வாழ்வாய்க்கிட வரம் கேட்போம். இயேசுவில் இனியவர்களே, இந்த ஞாயிறு திருப்பணியை நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பங்கில் இருக்கிற சிறுவர் முதல் பெரியவர் வரை உள்ள ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வாரம் முழுவதும் நாம் செய்கிற பணிகள், மேற்கொள்கிற பயணங்கள், நம்முடைய திட்டங்கள் அனைத்தையும் கடவுள் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிப்போம். இந்த பலியிலே நமக்காக நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கிற அருள் தந்தை அன்பழகனுடைய இறையலைத்தல் வாழ்விலே கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம் நிரம்பு கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். மூன்று கடவுளுடைய செய்தியை, பணியை ஆற்றுகிற நல்ல தந்தையாக கடவுள் அவரை மாற்றும்படியாகும் பணி செய்து கொண்டிருக்கிற மேரி மலர்குடி குழுமடத்தை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த பலியிலே மேலும் இறைவனடி சேர்ந்திருக்கிற சதீஷ்குமார் அவருடைய ஆன்ம நிதியிலை பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மகனை இழந்து தவிக்கும் பெற்றோர், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினருக்கு கடவுள் தாமே ஆறுதலை கொடுக்கும்படியாக திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்து நிற்க அருள்வாராக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வில் கொடையை பெற வேண்டும் என்று நீ திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்குடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்குகளை நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி ஆகுக.
மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே, இறைவரே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே, 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 இறை தந்தையினின்று உதித்தவர் நீர், தந்தையினின்று உதித்தவர் நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர், 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைப்பொருளை மானிடருக்கு வெளிப்படுத்துகின்றீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலால் நீர் ஒருவராக இருக்கிறீர் என்று ஏற்று உம்மை வழிபடவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. உலகம் தோன்றுவதற்கு முன்பே ஞானம் இவ்வுலகில் கடவுளோடு செயலாற்றியது என்பதையும் அந்த ஞானம் தனக்குத்தானே பேசிக்கொள்வதை இங்கே பதிவு செய்கின்றார். நீதிமொழி 1:7 இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என கூறுவதை நாம் காண முடிகின்றது. விவிலியத்தில் பல பெண்கள், குறிப்பாக எஸ்தர், யூதித், தெபோரா, அன்னை மரியாள் போன்றோர் போற்றப்படுவதற்கு இவர்கள் தேர்ந்து கொண்ட ஞானமே அவர்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது. எனவே ஞாமும் ஞானத்தை கண்டடைய பெற்றுக்கொள்ள இந்த முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். பூ உலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைத்து நிறுத்து பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது, ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே
என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களை இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுக்களும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாகும் முன்னே, உலகின் முதல் மண் துகள்களை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலின் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்த போது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ எந்தன் பாறை என் அரணானை இயேசுவே, நீ எந்தன் பாறை என் அரணானை இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, ஒளி கொண்டு தேடினார் இருளெல்லாமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லமோ, ஒளி கொண்டு தேடினார் இருளெல்லாமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லமோ, தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு, இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ, இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ, தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போம், தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போம், இன்றென்றும் உன்னாசை கொண்டு வரும் நல்வாழ்வை கண்முன்னே கொண்டு, இயேசுவே, 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 நீ எந்தன் பாறை என்
அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. நம்பிக்கை என்பது நாம் காணக்கூடியவை மட்டுமல்ல, மாறாக விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் எதிர்நோக்கி இருப்பது. இந்த நம்பிக்கை நமது இறுதி நியாய தீர்ப்பின் போது எல்லாரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றும், நமக்கு ஒரு துணையாளரை அனுப்பப் போகின்றேன், அவர் உங்களை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வார் என்ற கிறிஸ்துவின் வெளிப்பாடுகளை தூய பவுல் இத்திருமுகத்தில் விவரிக்கின்றார். எனவே இம்மூவர் இறைவனின் இறை வழிபாட்டை நாம் தூய ஆவியின் வழியாக பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு அன்புடன் செவிமடுப்போம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 5 இறை வசனங்கள் 1 முதல் 5. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகின்றது. அது மட்டும் அல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விலையும் என அறிந்திருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, முதலாக உங்கள் அனைவருக்கும் மூவொரு கடவுள் பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பிற்குரியவர்களே, இன்று மூவொரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க என்று அழைக்கப்படுகிறோம். அது என்னவென்று பார்த்தோமே ஆனால், மூவொரு கடவுளும் திருக்குடும்பமும் என்கிற ஒரு சிந்தனையை உங்கள் மத்தியிலே நான் சிந்திப்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருக்குடும்பம் என்று நாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் அநேகர் நினைக்கலாம், என்ன ஃபாதர், மூவொரு கடவுளுடைய திருவிழாவிற்கும் திருக்குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, எதற்காக இதை நீங்கள் இணைத்து உங்களுடைய பிரசங்கத்தை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே இந்த கேள்வியோடு அமர்ந்திருக்கலாம். ஆனால் கடவுள், மகன், தூய ஆவியார் என்கிற இந்த மூவொரு நபரும் செய்த செயல்பாடுகள் என்பது மிகவும் வார்த்தையால் விவரிக்கக்கூடியாத ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது. மீட்பின் வரலாறு என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, கடவுள் இந்த உலகின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டது நிமித்தமாக இந்த உருவில்லாத இடத்திற்கு உரு கொடுத்தார் என்கிற ஒரு சிந்தனையை தொடக்க நூலிலே நாம் வாசிக்க பார்க்கிறோம், கேட்கிறோம். ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒரு 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 பொருளையோ அல்லது ஒரு உருவத்தையோ தயார் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல். உதாரணத்திற்கு, நான் ஒரு கார் தயார் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்க. கார் தயார் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை? டயர், இன்ஜின், இல்லையா, சீட்டு எல்லாம் இருக்குது. சீட்டு இல்லைன்னா அப்புறம் உட்காந்து ஓட்ட முடியாது. அப்போ ஒரு காரை நான் தயார் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது அதற்கான பொருட்கள் எனக்கு தேவைப்படுகிறது. ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒரு காரை நான் தயார் செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது அது முற்றும் இயலாத காரியமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒரு பொருளை உண்டாக்குவது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல். அந்த வல்லமையை அவர் தந்தை கடவுள் கொண்டிருந்தது நிமித்தமாக இன்றும் அவரை நாம் கடவுளாக பாவிக்கிறோம். கடவுள் ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து இந்த உலகத்தை உருவாக்கினார் என்று இன்றைய நாம் வாசித்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. திருவிவிலியத்திலே ஞானத்தை ஒரு மனிதரோடு ஒப்பிடுவார்கள். ஞானம் என்பது ஒரு மனிதனாக பேசுகிறது. அதனுடைய தொடக்கத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்ட பொழுது, கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது அவர் அருகில் நான் இருந்தேன் என்று ஞானம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒன்றுமில்லாத வெறுமையாக இருந்த இடத்திலிருந்து ஒரு உயிரானது தோன்றுவதற்காக கடவுள் வழிவகை செய்தார் என்றால், அது கடவுள் இந்த உலகின் மீதும் நம் அனைவரும் மீதும் அளவு கடந்த விதமாக அன்பு கொண்டிருந்தார் என்று உறுதியாகிறது. அது எவ்வாறு உறுதியாகிறது என்றால், யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமே ஆனால், கடவுள் இந்த உலகின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டது நிமித்தமாக தனது ஒரே மகனை இந்த உலகிற்கு தாரை வார்த்து கொடுத்தார் என்று மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. மகன் தன்னுடைய தந்தை எந்த ஒரு சிந்தனையோடு இந்த உலகை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, இந்த மக்கள் எவ்வாறு கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று தந்தை ஆசைப்பட்டாரோ, அந்த செயல்பாடுகளை தன்னுடைய பிறப்பின் மூலமாக, தனது வாழ்க்கையின் மூலமாக,
தனது இறப்பு மரணம் உயிர்ப்பின் மூலமாக அவர் இந்த மக்களுக்கு எடுத்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இன்றைய வாசகத்தில் நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பாகத்தை நாம் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லுவார், இதோ இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டியவை இன்னும் அதிகமாக இருக்கிறது, அவை அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேயானால் உங்களால் அதை தாங்க முடியாது என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டவருடைய மூவரு கடவுளுடைய திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது எனக்கு சிறிய கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. சின்ன பசங்களுக்கு கதைலாம் பிடிக்கும் இல்லையா? அநேகர் கேட்டிருப்பீர்கள், குருக்கள் அநேகர் இடத்துல இந்த கதைகளை சொல்வதுண்டு. மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். புனித அகஸ்தினார் அவர்கள் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறார். ரீசர்ச் என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய முக்கியத்துவத்தை மக்கள் புரிந்து கொள்வதற்காக அவர் ஒரு சில புத்தகங்களை எழுதுகிறார். இந்த புத்தகத்திலிருந்து கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு வழியாக இருக்கும் என்று மூவரு கடவுளை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் புனித அகுஸ்தினார் அவர்கள். அப்படி அந்த மூவர் கடவுளை பற்றி எப்படிலாம் எழுதினால் மக்கள் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்ற சிந்தனையோடு அவர் கடலோரமாக நடந்து செல்கிறார், அந்த சிந்தனைகளெல்லாம் சிந்தித்தவராக. அப்பொழுது ஒரு சிறிய குழந்தையானது அந்த கடல் ஓரத்தில் இருக்கிற அந்த மணல்களை எல்லாம் நோண்டி ஒரு குழி உண்டாக்கி அந்த குழியிலே கடலுடைய தண்ணீரை எல்லாம் அதில் நிரப்புவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்ததாம். உடனே அகுஸ்தினார் அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து, மகளே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபொழுது அந்த குழந்தை சிரித்த வண்ணமாக சொன்னதாம், கடலில் இருக்கிற எல்லா தண்ணீரையும் கொண்டு வந்து இந்த சிறிய குழியில் நான் நிரப்ப ஆசைப்படுகிறேன் என்று சொன்னதாம். உடனே அகுஸ்தினார் ஆச்சரியப்பட்டவராக, அம்மா, கடல் மிக பெரியது, இங்கிருந்து அந்த மூளைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் கரை எங்க இருக்குதுன்னே தெரியாது. விசாலமாக இருக்கிற அந்த கடலுடைய தண்ணீரை இந்த சிறிய குழியில் உன்னால் எப்படி நிரப்ப முடியும் என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை திருப்பி அந்த புனிதரை பார்த்து கேட்டதாம், கடவுள் மிக பெரியவர் அல்லவா, கடவுள் இந்த உலகத்தை ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்கினார் அல்லவா, அப்படிப்பட்ட கடவுளை உன்னுடைய சிறிய சிந்தனைக்குள் எவ்வாறு உன்னால் அடக்க முடியும் என்று கேட்ட பொழுது அவர் மிகைத்து போனாராம். அன்பிற்குரியவர்களே, உடனடியாக அவர் இந்த சிந்தனைகளோடு திரும்பி பார்த்த பொழுது அந்த குழந்தை அங்கிருந்து மறைந்து விட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் கதைகளிலே. அன்பிற்குரியவர்களே, கடவுளாக இருப்பது நிமித்தமாகத்தான் நாம் அவரை கடவுள் என்று அழைக்கிறோம். நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளையும் அவரால் செய்ய முடிகிறது என்றால் நாமும் கடவுளுக்கு சமமானவர்கள். அவர் எதெல்லாம் செய்தாரோ அதை நாமும் செய்கிற பொழுது அவருக்கும் நமக்கும் வேறுபாடுகள் கிடையாது, நாம் சமமாக இருக்கிறோம். ஆனால் என்னால் ஒரு செயலை செய்ய முடியாது என்கிற சிந்தனை எப்பொழுது என்னுடைய மனதில் வருகிறதோ என்னை விட மிக பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையை பற்றி, மகனை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது தந்தை எந்த மனநிலையை கொண்டிருந்தாரோ அதே மனநிலையை இயேசுவும் கொண்டிருந்தார். மீட்பினுடைய வரலாற்று நாம் 3 பாகங்களாக பிரிக்கலாம். ஒன்று பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, நம்முடைய தாயாம் திருச்சபையினுடைய வழிநடத்தல். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலிருந்து அந்த கடைசி புத்தகம் வரை நாம் பார்க்கிற பொழுது கடவுள் எவ்வாறெல்லாம் அந்த இஸ்ராயல் மக்களை பாலை நிலங்களிலும் அந்த இஸ்ராயல் மக்களுடைய கவலைகளிலும் கண்ணீர்களிலும் அவர்களோடு இருந்தார் என்று இறைவாக்கினர் மூலமாக அநேகரை வழிநடத்துவதன் மூலமாக அவரோடு இருந்தார் என்று நாம் அவரை கடவுளை பற்றி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறெல்லாம் தந்தை செய்த காரியங்களை இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று நாம் நற்செய்தி வாசகத்திலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள், உங்களுக்காக தூய ஆவியார் வருவார், அவர் உங்களை வழிநடத்துவார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு உணர்த்துவார், உங்களை ஆவியிலே நிலைத்து நிற்க அவர் வழிநடத்துவார் என்று சொன்ன பொழுது சென்ற வாரம் பெந்தகோஸ்து திருவிழாவை கொண்டாடினோம். அன்று முதல் திருச்சபையினுடைய பிறந்த நாள் என்று நாம் அநேகரிடத்திலே போதிப்பதுண்டு, கேட்பது உண்டு. நம்முடைய திருச்சபையை தந்தை மகன் விட்டு சென்ற அந்த பணியை தூய ஆவியானவர் இன்றும் அதை நம்முடைய மத்தியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு ஜபமாக இருக்கட்டும், எந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கட்டும், நாம் செய்கிற முதல் ஜபம் என்னவாக இருக்கும் என்றால் மூவொரு கடவுளுடைய ஜபம். தந்தை
மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. இவர்கள் இல்லாமல் நாம் இல்லை என்பது இதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எல்லா குருக்களும் திருப்பலியிலே சொல்லக்கூடிய முதல் வார்த்தைகள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிக அருமையான ஒரு ஜெபம். மூவரு கடவுளுடைய ஒரு அந்த திருக்குடும்பம் என்கிற அந்த சிந்தனையானது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இப்பொழுது மூவரு கடவுளுடைய செயல்பாடுகளும் திருக்குடும்பத்தை பற்றி நாம் சற்று சிறிதளவு சிந்திப்போம். திருக்குடும்பம் என்று சொன்னாலே கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், இன்னல்கள் வந்த பொழுதெல்லாம் இந்த மூவரும் திருக்குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது அன்னை மரியாள், சூசியப்பர், இயேசு, இந்த மூன்று நபர்கள் மட்டும்தான் நம்முடைய சிந்தனைக்கு வரும். அவர்கள் மத்தியிலே இருந்த அநேக பிரச்சனைகளை எல்லாம், அவர்கள் சவால்களை எல்லாம் சந்தித்தவர்களாக அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதிலே அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஒரு புரிதலும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையும் மூவரு கடவுளத்திலும் நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்று மனிதர்கள், ஆனால் ஒரே சிந்தனை உடையவர்கள். சாத்தியமாகுமா? புரிந்து கொள்ள முடியுமா? நம்முடைய மனதிற்கு எட்டாத ஒரு செயல். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கக்கூடிய 3 பிள்ளைகள் அல்லது 2 பிள்ளைகள் வெவ்வேறு சிந்தனையுடையவர்களாக, வெவ்வேறு ஆற்றல்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். தாய் தந்தை ஒருவரே, அவர்களுடைய பிள்ளைகள் வெவ்வேறு சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பெரிய பையன் நல்லா இருக்கிறான் சாமி, சின்ன பையன் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றான் சாமி, இல்லையா? ஏன்? அவர்களுடைய சிந்தனைகள் வெவ்வேறாக இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் தந்தை கடவுள் எந்த மனநிலையை கொண்டிருந்தாரோ அதே மனநிலையை இயேசுவும் கொண்டிருந்தார். மீட்பின் வரலாறு. இயேசு கிறிஸ்து எந்த மனநிலையை கொண்டிருந்தாரோ அதே மனநிலையை ஆவியானவரும் கொண்டிருந்தார். மீட்பின் வரலாறு. எதற்காக உலகம் படைக்கப்பட்டதோ, எதற்காக கடவுள் இந்த உலகை படைத்து அதனுடைய எல்லா இயற்கைகளையும் அன்பு செய்தாரோ அந்த அன்பின் வெளிப்பாடாக இயேசு தோன்றினார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக இயேசு தோன்றி எதற்காக வந்தாரோ அந்த செயல்பாடுகள் எல்லாம் நிறைவேற்றிய பின் ஆவியானவரை நமக்கு உதவியாளராக அனுப்புகிறார். ஆகவே இந்த திருக்குடும்பம் என்கிற அந்த மூவொரு கடவுளுடைய உறவிலே நாம் பங்கெடுக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. நான் சொன்ன இவ்வளோ பாயிண்ட் நீங்கள் விட்டுருங்க. உங்களுடைய சிந்தனைக்காக ஒரே ஒரு கேள்வியை நான் விட்டு செல்கிறேன். இயேசு, தந்தை, தூய ஆவியானவர் 3 வெவ்வேறு மனிதர்களாக இருந்த பொழுதும் ஒரே சிந்தனை உடையவர்களாக, ஒரே ஆற்றல் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்களே. ஆனால் அவர்களைப் போல அந்த மீட்பினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் தாய் தந்தைகள் தன்னுடைய குழந்தையை ஆலயத்திற்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்றது. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு வருகிற பொழுது அந்த குழந்தைகள், நான் இந்த கடவுளை விசுவசிக்க ஒரு மகனாக மாறுகிறேன். தத்துவவியல், இந்தியன் பிலாசபி என்று சொல்வார்கள். அதில் மிகப்பெரிய ஒரு கருத்தியல் இருக்கிறது. ஒரு தாய் தந்தையானவர்கள் தன்னுடைய குழந்தையை ஒரு இந்து கோவிலுக்கு கூட்டி சென்றார்கள் என்றால் அந்த குழந்தை வளர்கிற பொழுது நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று தெரிந்து கொள்ளுகிறதாம். அதே தாய் தந்தையானவர்கள் அந்த குழந்தையை கரம் பிடித்து ஒரு தேவாலயத்திற்கு அழைத்து சென்றுகிறார்கள் என்றால் அந்த குழந்தை தெரிந்து கொள்ளுகிறது, புரிந்து கொள்ளுகிறது, நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் என்று. அதே தாய் தந்தை அந்த குழந்தையை ஒரு மோஸ்குக்கு, ஒரு பள்ளிவாசலுக்கு கூட்டி சென்றார்கள் என்றால் அந்த குழந்தை தெரிந்து கொள்ளுகிறது, நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று. அதே தாய் தந்தை, ஆனால் அவர்கள் வழி நடத்தக்கூடிய வழித்தலங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலும் அவர்கள் வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களே, ஆனால் நீங்கள் அந்த குழந்தையை மூவொரு கடவுள் என்கிற அந்த திருக்குடும்பத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த மூவொரு கடவுள் திருவிழாவை கொண்டாடுகிற நாம், அந்த திருக்குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற நாம், அந்த குடும்பத்தில் நான் ஒரு பாகமாக இருக்கிறேனா? இந்த கேள்வியை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், பேருக்கு கிறிஸ்தவன், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்கு செல்லுகிறேன், கிறிஸ்தவ வழிபாடுகளில் எல்லாம் நான் பங்கெடுக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான அந்த சிந்தனைகளும் செயல்பாடுகளுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால்
நான் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன். ஆகவே இந்த திருக்குடும்பம் என்கிற இந்த மூவர் கடவுளுடைய குடும்பத்தின் உறுப்பினராக நான் இருக்கிறேனா? கேள்வி. தந்தை கொண்டிருந்த மனநிலையை இயேசு கொண்டிருந்தார். இயேசு கொண்டிருந்த மனநிலையை தூய ஆவியார் கொண்டிருந்தார். அந்த மனநிலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? என் மூலமாக அந்த மீட்பினுடைய வரலாறு நிறைவு கொண்டு வருவதற்காக நான் இத்துணை பாடுபடுகிறேன். என்னுடைய பிள்ளைகளை அதனுடைய திருக்குடும்பம் என்கிற அந்த மூவர் கடவுளோடு நான் இணைத்து பயணிக்க நான் ஆசைப்படுகிறேனா, விரும்பப்படுகிறேனா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த திருவிழா ஆசீர்வாதத்தின் திருவிழாவாக, ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக வழிவகுக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக மாறுகிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, திருக்குடும்பமாக இருக்கிற அந்த மூவொரு கடவுளுடைய குடும்பத்தில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறேனா? நான் அந்த கடவுளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மகனாக, மகளாக, அல்லது நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கான ஒரு மனநிலையை, ஒரு உறுதிமொழி எடுத்தவர்களாக, ஆண்டவரை இன்னும் அதிகமாக இறுக பற்றி கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ ஆண்டவருடைய உதவி வேண்டி இந்த திருப்பலியில மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நமது தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஒன்றிணைந்து மன்றாடுவோமாக. மூவர் இறைவனின் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளில் மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத இந்த நம்பிக்கையின் மறைப்பொருளை உணர்ந்து உள்வாங்கி கூட்டொருங்கியக்க திரு அவையாய் விளங்குவதன் மூலம் பறைசாற்றிட தேவையான அருளினை எம் திருத்தந்தை லியோ அவர்களுக்கும் ஏனைய திரு அவை தலைவர்களுக்கும் இறை மக்களாகிய எங்களுக்கும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பூவுலகு உண்டாகும் முன்பே இருந்து செயலாற்றிய இறைவனின் ஞானம் மனித உள்ளங்களிலும் குறிப்பாக உலகத் தலைவர்கள் மற்றும் எங்கள் நாட்டுத் தலைவர்கள் மனங்களிலும் செயலாற்றி திருத்துவ கடவுளிடம் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒற்றுமை, இணைந்த செயல்பாடு, போட்டிகள், துறந்த அமைதியில் நிலைத்தல் ஆகிய நற்குணங்களின்படி வாழவும் ஆளவும் வேண்டிய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அனைவரும் குடும்பம் என்கிற குட்டி திரு அவையை கட்டியெழுப்பிட வேண்டுமென்றும் தாய், தந்தை, கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சுற்றம் சூழல் ஆகிய அனைவரும் மேட்டுமை எண்ணங்களை விட்டொழித்து திரியாக இறைவனில் இருக்கிற ஒரே சிந்தனை, ஒத்துணர்வு, ஒற்றிந்த செயல்பாடு ஆகியவற்றை பின்பற்றி வாழ்ந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டு அருள் நிலையை பெற்றிருக்கின்றோம் என்பதை நன்றியோடு நினைவூர்ந்து அந்த உன்னத நிலையில் என்றும் நிலைந்திருக்க வேண்டிய அருள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியாரின் துணைவுடன் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும்,
தகைமையால் எதிர்நோக்கும் விளைவும் என்றும் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்றும் நம்புகிற திருக்கூட்டமாய் நாங்கள் விளங்கிட வேண்டுமென்றும் இந்த ஜூபிலி ஆண்டில் மட்டும் அல்லாது என்றைக்குமே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியே இறைவா, உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிக்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிவித்தருளும். உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவற்றையே நாடவும் பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ இறைமகன் இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் இறைவன் நிறைவு செய்து தர வேண்டும் என்றும் நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கில் உள்ள எல்லா குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். வாழ்வும் வழியுமான இறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் மன்றாட்டுக்கள், வேண்டுதல்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி பீடத்திற்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம். இவை அனைத்தும் உமக்கு ஏற்றவையாக இருக்குமேயானால் அதை தகுந்த நேரத்தில் தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் இன்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் காலை உன்படி அமர்ந்து உன்னை பழித்த உறவென்றாகுமா? உன் மொழி கேட்டு என் வழி வாழ்ந்து உன்னிடம் சேர்க்குமா? உன்படி அமர்ந்து உன்னை பழித்த உறவென்றாகுமா? உன் மொழி கேட்டு என் வழி வாழ்ந்து உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், இந்த உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் காலை. அன்பு மிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையமான இவ்வழி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையிலும் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்து தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது அவ்வகையில் தனித்தன்மையும் இறை இயல்பும் ஒற்றுமையும் மாண்பில் சமத்துவமும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் கெருபீன்களும் செராப்பீன்களும் ஒன்று உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக நமது பாவங்களுக்காக சிலுவையிலே தன் உயிரை தியாகம் செய்த உன்னதமான கடவுள். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுடைய உள்ளத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் நான் வாழும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. உறவு உண்டு உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா,
வா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றெரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மேல் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானிடத்துக்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயனாகிய எம்மீர் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரைத்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒற்றுமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவும் எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுளி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுளி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் ஆரணி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளிர் வீசிடும் ஆரணி. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாய் நீ. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாய் நீ. மனோகராணி வைய